வணக்கம். இது ஜீவா டுடே. இன்றைக்கு நாம் எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து பேசப் போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்போதுமே பேசாமல் மௌனமாக இருக்கக்கூடியவர் என்று எப்படியெல்லாம் பிரதமர் மன்மோகன் சிங்கை பிரதமர் மோடியும் சரி, மற்றவர்களும் பாஜகவில் இருக்கக்கூடியவர்களும் அந்த அளவுக்கு அவரை விமர்சிப்பார்கள். ஆனால் அவரிடமிருந்து 3 பக்கத்திற்கு ஒரு கடிதம் சரியா பஞ்சாப் தேர்தலுக்கு முன்பாக வருகிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதற்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க எப்படி பாத்தீங்க? நிச்சயமாக ஒரு மிக முக்கியமான கடிதமாக அந்த கடிதத்தை பார்க்கிறேன். 3 பக்கங்களுக்கு அந்த கடிதம் நீள்கிறது. மன்மோகன் சிங் ஒரு ஒரு மிக முக்கியமான அறிவுஜீவிகளில், பொருளாதார அறிஞர்களில் ஒருத்தர். அவருக்கு உலகம் முழுவதிலும் அதற்கான மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை பெற்றவர். அதனால்தான் அவர் இங்கே பினான்ஸ் மினிஸ்டரா வந்தார். அதுக்கப்புறம் பிரதமராக மாறினார். இன்றைக்கு அவர் இந்த தள்ளாத வயதிலும் அவர் சொல்றாரு, நான் இந்த தேர்தலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறேன். இந்த தேர்தலில் என்னவெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு கடைசி வாய்ப்பு. அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய வாய்ப்பு, ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பஞ்சாப் மக்கள் தவறவிட மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் பஞ்சாப் மக்களை நோக்கித்தான் அந்த கடிதத்தின் பெரும்பகுதியை எழுதியிருக்கிறார். ஏன்னா பஞ்சாப் தேர்தல்கள் நடந்ததால் அந்த சொல்றாரு, இந்த ஒரு ஃபேஸ் ரொம்ப குரூஷியலானது. பஞ்சாபிகள் ஒருத்தரும் இந்த 10 ஆண்டு ஆட்சியை நாம் மறக்க மாட்டோம். குறிப்பாக பஞ்சாபியத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அந்த பஞ்சாபியத் என்கிற அந்த பஞ்சாபித்தனம் இருக்கு இல்லையா, அதற்கு எந்த மாதிரியாக எல்லாம் அடிகள் விழுந்திருக்கிறது, அவமானங்கள் விழுந்திருக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு அந்த பஞ்சாப் விவசாயிகள் மிகப்பெரிய விவசாயிகள் போராட்டத்தை தலைமையேற்று நடத்திய போது அவர்கள் எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தப்பட்டார்கள், எப்படி அவர்களின் மீது ரப்பர் குண்டுகள் பாய்ந்தது, கண்ணீர் புகை குண்டுகள் பாய்ந்தது. ஏறக்குறைய ஒரு 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அந்த போராட்டத்தின் வாயிலாக இறந்தார்கள் என்று சொல்ல முடியாது, கொல்லப்பட்டார்கள் மோடி அரசால் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப ஒரு 750 பேரை அந்த மக்கள் காவு கொடுத்திருக்கிறார்கள் இந்த 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 விவசாய சட்டத்திற்காக. அப்ப இன்னைக்கு அவர் சொல்றாரு, இந்த நாட்டினுடைய விவசாயிகளினுடைய தினசரி ஒரு நாள் வருமானம் என்பது இந்த ஆட்சியில் வெறும் 27 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு வருடம் முழுக்க விவசாயத்தை செய்யக்கூடிய அந்த விவசாயினுடைய இடுபொருட்களினுடைய விலை, எல்லா விலையும் எவ்வளவு ஏறி இருக்குன்னா, அவன் ஒரு வருடத்தை முடிக்கும் போது 27,000 ரூபாய் கடனில் தான் அந்த வருடம் முடிகிறது. அப்ப இன்னைக்கு இந்த உத்தரவாதமான எம்எஸ்பி சட்டங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியமானவை. எப்படி பஞ்சாப் விவசாயிகளின் தலைமையில் அந்த போராட்டம் நடைபெற்றது, அந்த போராட்டத்தில் எப்படியெல்லாம் அவர்கள் கொச்சைப்படுத்தப்பட்டார்கள். மாறாக அவர்களை பற்றி ஒரு நியாயமான உரையாடலை நடைபெற விடாமல் தடுப்பதற்கு மோடியினுடைய அந்த பேண்ட் வேகன் ஆஃப் கோதி மீடியான்னு சொல்றாங்க இல்லையா, விலைக்கு வாங்கப்பட்ட மீடியா, அவையெல்லாம் தொடர்ச்சியாக இந்த விவசாயிகள் அனைவரையுமே என்ன சொல்லுச்சு, எப்படி நகரங்களில் இருப்பவர்களை நீங்க அர்பன் நக்சல் என்றும் பல்வேறு ஆன்டினியன் என்றும் கூப்பிடுறீங்களோ, அது மாதிரி அந்த போராட்ட காலம் முழுவதிலும் அவர்கள் காலிஸ்தானி தீவிரவாதிகள் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். அப்ப இதை எதையும் பஞ்சாபிகள் மறந்துவிடக் கூடாது என்பதை அவர் ஆணித்தனமாக சொல்கிறார். அதை மட்டும் சொல்லல, அதே வேளையில் அவர் சொல்கிறார் மன்மோகன் சிங், எங்கள் ஆட்சியில் தான் கடைசியாக கொடுக்கப்பட்ட 72,000 கோடி விவசாயிகளின் கடன் தள்ளுபடியை காங்கிரஸ் செய்தது. ஆனால் இந்த அரசு 10 வருடங்களில் எதையும் செய்யவில்லை. இந்த அரசு இந்த 10 வருடங்களில் ஒரு 20 லட்சம் கோடி ரூபாயை யாருக்கு தள்ளுபடி செய்தது என்றும் நமக்கு தெரியும். அப்ப எளிய விவசாயிகளுக்காக இந்த அரசு இயங்கவில்லை. 10 ஆண்டுகளாக ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்புக்கும் இந்த இந்தியாவினுடைய பெரும் நிறுவனங்கள், அதாவது அரசை காக்கக்கூடிய தூண்களை போல் இருக்கக்கூடிய சிபிஐல இருந்து இப்ப அவர் சொல்றாரு, எப்படி இன்னைக்கு எல்லா நிறுவனங்களும் அரிமானப்பட்டிருக்கிறது என்பதை மிக விரிவாக அந்த 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 கடிதத்தில், அந்த கடிதத்தை நான் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான கடிதம். இந்த கடிதம் தேர்தல் தொடங்கிய நாள்லயே ஏன் மன்மோகன் சிங் வெளியிடவில்லை? ஏன்னா அவரோட குரல் என்பது ரொம்ப மதிக்கத்தக்க குரல். உலகம் முழுக்க மக்கள், பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள், பொருளாதார எல்லாரும், ஆக்ஸ்போர்ட்ல இருந்து ஹார்வர்ட் வரை மன்மோகன் சிங் என்றால் யார் என்று அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் he has delivered. காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எப்படி வளர்ச்சி என்பது ஒரு ஆவரேஜாக 8% இருந்தது. ஆனால் அதே வேளையில் இவர்கள் கொண்டு வந்த பண மதிப்பிழப்பு, ஒரு அரைவேக்காட்டுத்தனமான ஜிஎஸ்டியினுடைய நடைமுறை, கோவிட் காலத்தை கேலியும் கிண்டலுமாக அவர்கள் நடத்தியது, இவைகளில் எல்லாம் எப்படி இந்த 10 ஆண்டு வளர்ச்சி என்பது சரிந்து 6ஐ தொட்டு 6க்கும் கீழே நிற்கிறது. மறுபுறம் இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த
பொருளாதார டேட்டாவும் ஃபட்ஜ் டேட்டா அப்படின்னு நீங்க உலக அறிஞர்கள் சொல்றாங்க. இந்த டேட்டாவில் நிறைய பொய்மை இருக்கு. அதாவது ஊதி பெருக்கப்பட்ட டேட்டாவாக இருக்கு. ரொம்ப ஆபத்தான டேட்டா இதுன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி மன்மோகன் அந்த கடிதத்தின் வாயிலாக இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனசாட்சியின் குரலான ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். தக்க நேரத்தில் கொஞ்சம் காலதாமதம் என்றாலும் வரவேண்டிய ஒரு முக்கியமான அறிக்கையாகவே அதை நிச்சயமா. நான் பார்க்கிறேன் ஜெனிஃபர். சரி, இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்பல்லாம் இந்த டேட்டாவ பத்தி நீங்க சொன்னீங்கல்ல. முன்பெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் தேவைன்னா நம்ம டேட்டாவ தான் பார்ப்போம். இப்ப டேட்டாவ பார்க்கிறதையே விட்டுட்டோம். அந்த அளவுக்கு வந்து டேட்டாலாம் வந்து மேனிபுலேட் பண்ணி குடுக்க தொடங்கிட்டாங்க. நம்ம அதையும் மனசுல வச்சுக்கணும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ராகுல் காந்தி வந்து ஒரு 1 நிமிடத்திற்கு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. எந்த அளவுக்கு வந்து கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கூடவே அவர் என்ன சொல்றாருன்னா, விவாதத்திற்கு வாருங்கள் என்று கூப்பிட்டால் நீங்க மௌன விரதம் இருக்க போய்விட்டீர்கள் என்று நேரடியா பிரதமர் மோடியையும் வந்து தாக்கி பேசியிருக்காரு. நீங்க அந்த வீடியோ இந்த சமயத்துல என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல நிச்சயமாக இந்த கடந்த அந்த இந்த 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 மௌன விரத நாடகம் இருக்கு இல்லையா? அது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அ அதாவது மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெறுகிற நேரம். மேற்கு வங்கத்தில் தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு. அதாவது பிரச்சாரம் ஓய்ந்து விட்டது. அங்கே எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் செய்ய இயலாது. அப்படி பிரச்சாரம் முடிந்த நேரம் இவர் சென்று விவேகானந்தர் பாறையில் போய் உட்கார்ந்து கொண்டு, அவரை போல் காவி உடைகளை உடுத்திக் கொண்டு, யாரை நோக்கி இதை அவர் செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கெல்லாம் இந்தியர்கள் முட்டாள்கள் இல்லை. அப்ப உடனடியாக தேர்தல் கமிஷனுக்கு காங்கிரசும் இடதுசாரிகளும் பலரும் போனாங்க. அவர் அங்கே நிகழ்த்தக்கூடிய நாடகங்களை இந்தியா முழுக்க யாரும் ஒளிபரப்பக்கூடாது. எந்த பத்திரிகையிலும் அது வரக்கூடாது. ஏன்னா, அது ஒரு மாநில மக்களை நோக்கியது. இப்ப அவர் போய் விவேகானந்தரை போல் வேஷம் போட்டு அங்க போய் தியானம் பண்ண பிறகுதான், இப்ப இந்த உலகமே விவேகானந்தர் ஒருத்தர பத்தி தெரிஞ்சுக்கிற போகுது. இதுவரைக்கும் நமக்கு எப்படி காந்தி படம் அட்டன்புரோ எடுத்த பிறகுதான் காந்தி இந்த உலகுக்கு தெரியுமோ, அது மாரி அவர் இப்ப விவேகானந்தராக வேஷம் போட்டு, இது ஏறக்குறைய அவருடைய 451வது ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷனா இருக்கலாம். ஆனா, எப்படியெல்லாம் இவர்கள் இந்த தேர்தல் களத்தில் ரியல் இஷ்யூஸ் பேசப்படுகிற நேரம், ஒரு மீடியாவோட நேரத்தை, சோசியல் மீடியாவோட நேரத்தை, லட்சக்கணக்கான போஸ்ட்டுகள் ரொம்ப கவலையும் கருத்துமா எழுதப்பட வேண்டிய நேரத்தில், எப்படியெல்லாம் இவங்க அந்த மீடியா டைம வந்து டைவர்ட் பண்றாங்க. மீடியாவோட எனர்ஜிய டைவர்ட் பண்றாங்க. அதன் வழியாக இப்படி மக்களையும் டைவர்ட் பண்றாங்க என்பதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இந்த நேரம் அவர் இங்கே நடத்தக்கூடிய இந்த மௌன விரதத்தை அவர் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதாவது அ நான் வந்து ஒரு விவாதத்துக்கு அழைத்தால் இவர் மௌன விரதத்துக்கு போகிறாரே என்று. எனக்கு அந்த அட்டன்புரோ காந்தியை பற்றிய திரைப்படம் எடுத்த பிறகுதான் காந்தியை மக்களுக்கு தெரியும் என்று சொன்னபோது என் மனதில் ஓடிய விஷயம், ஏன் இவரை அமித்ஷா 10 ஆண்டுகளாக ஊடகங்களை சந்திக்க விடாமல் வைத்திருக்கிறார் என்றால் இதுதான் அதற்கான காரணம். गरीबों के लिए, किसानों के लिए, स्मॉल मीडियम बिजनेसेस के लिए, बेरोजगार युवाओं के लिए इंडिया गठबंधन की सरकार बन रही है। इंटेलेक्चुअल्स ने, थॉट लीडर्स ने प्रधानमंत्री को कहा था कि मेरे साथ डिबेट करें, मगर वो डिबेट नहीं कर पाए और अब तो डिबेट पॉसिबल है ही नहीं क्योंकि वो मौन व्रत पे चले गए हैं। இவர் வாயை திறந்தாலே நம்ம பார்த்தோம். ஏறக்குறைய நீங்க இன்னைக்கு மல்லிகார்ஜுன கார்கே ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இந்த 2, 3 மாதங்களில் மோடி உடைய ஹேட் ஸ்பீச்சஸ்னுடைய எண்ணிக்கை 421. அப்போ ஒரு தேர்தல் கமிஷன் என்கிற அமைப்பு என்னதான் செய்து கொண்டிருக்கிறது? அப்படி ஒரு அமைப்பு இந்தியாவில் இருக்கா? அது செயல்படுகிறதா? அது முடங்கி முடமாக அப்ப வன்மத்தை மன்மோகன் சிங் அந்த கடிதத்தில் அதையும் சொல்லியிருக்கிறார். பிரதமர் அலுவலகத்தின் மாண்பை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேர்தல் களத்தில் ஒரு பிரதமர் பதவியில் இருந்து கொண்டு ஒருவர் அதை எப்படி சீரழித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். அது ஒரு பக்கம். அது வன்மம், ஹேட் ஸ்பீச்சஸ். இது மொத்தமாவே ஜனங்களை, உலக அளவில் இருக்கக்கூடிய மக்களை, அறிவுஜீவிகளை எல்லாரையும் கேவலப்படுத்துறது இருக்கு இல்லையா? காந்தியை இந்த படம் எடுத்த பிறகுதான் தெரியும். அப்ப ராகுல் காந்தி ரொம்ப உரிமையோடு ஒரு அரசியல் விவாதத்திற்கு அழைக்கலாம். ஆனால் அந்த விவாதத்தை அல்லது ஒரு திறந்த விவாதத்தை ஏற்கும் எந்த தார்மீக மனப்பக்குவமோ, அறிவோ, அதற்கான ஒரு அதுக்கு ஒரு வரலாற்று ரீதியான ஒரு சின்ன அறிவாவது வேணும் இல்லையா? அது அவருக்கு இல்லை என்பதுதான் அவர் காந்தியை குறித்து பேசியதும், இன்றைக்கு போய் அவர் அங்கே அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கூத்துக்கள் இருக்கு இல்லையா? கன்னியாகுமரியில அதெல்லாம் எனக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு விடுமுறை காலம், லட்சக்கணக்கானவர்கள் கன்னியாகுமரியை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் அங்கிருந்து பல கிலோமீட்டர் தள்ளி நிறுத்தப்பட்டிருக்காங்க. அது ஜனங்கள் அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் தியானம் தானே பண்றாரு, நம்ம எல்லாம் போலாம் போய்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த தேர்தல் காலத்தில் இவர் இந்த
பாப்புலர் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸாக இருக்கக்கூடிய இடங்கள்ல, அது துவாரகாவா இருக்கலாம், அது வாரணாசியா இருக்கலாம், தொடர்ந்து நூற்றுக்கணக்கான கேமராக்கள் புடைசூழ அவர் எப்படி அவங்க அம்மாவை போய் பார்க்க போறாரோ அதே மாதிரிதான் விவேகானந்தனை பார்க்க போயிருக்காரு. அந்த பாறை முழுக்க செக்யூரிட்டியை விட அதிகமான கேமரா இருக்குன்னு தான் நிறைய படங்கள் சோசியல் மீடியால வெளியாயிட்டு இருக்கு. எங்க திரும்பி எடுத்தாலும் ஒரு 10 கேமரா தெரியுது. அப்ப இது ஒரு பெரிய பித்து பிடித்த ஒரு கேமரா நிலை இருக்கு இல்லையா? பாருங்க, இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு பிரதமராக அவர் ஒரு விமான நிலையத்துக்கு போனா எல்லாரையும் தள்ளிப்போ, அவனை தள்ளி நில்லு. நான் ஷூட்டிங் வந்து 10 ஆண்டுகளா ஒரு ஷூட்டிங் கேமரா ரோல் அப்படின்னா அந்த ரோலிங் 10 வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய, அதாவது ஒரு பிரதமர் பதவி எத்தகைய பதவி, எவ்வளவு ஒரு வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. சொல்றாங்க அவர் 4 மணி நேரம் தான் தூங்குறாருன்னு. அவர் 4 மணி நேரம் வேலை பார்க்கிறாருன்றது சந்தேகம் தான். ஏனென்றால் அவர் கேமரா, அவர் தினசரி இத்தனை உடையை மாற்றி இவ்வளவு மேக்கப்பை போட்டு அவரோட கேமராவுக்கு அவருக்கு நடுவுல வர்றவன்லாம் தள்ளி விடுறதுலயே நீங்க 10 மணி நேரம் போயிரும் ஒரு நாளைக்கு. எங்க வேலை பார்க்க போறாரு அவர் அப்படின்றது. அப்ப இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஷோவை போல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த 3 மாத கால தேர்தல் காலம் என்பது எனக்கு இந்த தேர்தலில் யாரும் வெற்றி பெறட்டும், என்ன வேணாலும் நடக்கட்டும். ஆனால் இந்தியாவினுடைய மாண்பை தரை மட்டத்துக்கு அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். அது அமித்ஷா வி.கே. பாண்டியனை பற்றி ஒரிசாவில் பேசியதாக இருக்கட்டும், எல்லாமாக இருக்கட்டும். இதை நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம் எண்ட்லெஸ்ஸா. ஆனால் இந்த வன்மத்தை பற்றி எவ்வளவுதான் பேச, அதை பேசினாலே மனமே சங்கடப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயமா நம்ம வந்து நிறைய பார்த்துட்டோம். நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க சொன்ன இந்த உடை மாற்றிக்கொண்டே இருக்கிறதுனால அந்த ராசுகுட்டி அந்த படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதை வச்சு மீம்ஸ் எல்லாம் கூட போட்டுட்டாங்க. யாருதான் இவரு அப்படிங்கிற மாதிரி. அப்பவும் இதெல்லாம் வந்து பிரதமர் வரைக்கும் போய் சேர்ந்துச்சான்னு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்யுது. இன்னொரு புறம் பாருங்க, இவர் வந்து ஒரு 3 நாட்கள் மௌன விரதம் என்று அங்க கன்னியாகுமரியில போய் உட்கார்ந்து விட்டாலும் இவருக்கு சாதகமாக பேசக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் எல்லாம் என்ன கொளுத்தி போடுறாங்கன்னா, அங்கதான் வந்து கேபினட்டையே முடிவு பண்ண போறாங்க. புதிய பாராளுமன்றத்தில் பதவி ஏற்பா, இல்ல பழைய பாராளுமன்றத்தில் பதவி ஏற்பா, இந்த அளவுக்கு வந்து அங்க விவாதங்கள், பேச்சுக்கள் எல்லாம் நடைபெற போகுது. அந்த அளவுக்கு நாட்டின் அரசியல் எதிர்காலத்தையே முடிவு செய்யக்கூடிய இடமாக கன்னியாகுமரி மாறி இருக்கிறதும் கொளுத்தி போடுறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னொரு புறம் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி எதிர்க்கட்சி தலைவர்கள் இந்தியா கூட்டணி வந்து டெல்லியில் கூடுகிறது. இவர்கள் இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து வெளியில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக அவரை பற்றிய அந்த பாசிட்டிவிட்டியோட பேசக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஹிந்தி ஊடகங்கள் தொடங்கி அப்படி ஒரு பெரிய செக்மெண்ட் இருக்கு. இவர்கள் எல்லோருமே வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில PhD முடிச்ச ஆட்கள். இவர்கள் யாருக்குமே ஒரு அரசியல் அமைப்புனா என்ன, ஜனநாயகம்னா என்ன என்பதை பற்றி எல்லாம் தெரியாது. அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மோடி ஒரு காலும் பிரதமர் இல்லை. அவர்களை பொறுத்தவரை மோடி இந்தியாவின் மன்னர். அவங்கெல்லாம் அவரை மனதார மன்னராக ஏற்றுக்கொண்டாங்க. அதனால்தான் அவருடைய இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல இருந்து எல்லாவற்றுக்கும் முட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள கூட அண்ணன் தம்பி 3 பேர் இருக்கலாம், கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும். ஒருத்தர் ஒண்ணுல சரின்னுவாரு, ஒருத்தர் இல்லைன்னுவாரு. கருத்து வேறுபாடு இல்லாத இடமே இல்லை. ஆனால் இந்த 10 ஆண்டுகளாக இந்த சங்கிகள் என்கிற மனநிலையோடு இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய முட்டுகள் இருக்கு இல்லையா? நாங்களே பேசுவோம், எப்படிடா வீட்டுக்குள்ள போய் தனியாவது அழுவாங்களா எங்கேயாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து? ஏன்னா ஒரு அறிவை கலட்டி வைத்துக் கொண்டு முட்டு கொடுப்பது என்பது இருக்கு இல்லையா? அப்ப ஒரு தேர்தல் காலத்திலும் இவர் ஒரு மன்னர், இந்தியாவினுடைய மன்னராக அவர் மாறிவிட்டார் என்ற எல்லா விதமாகவும் அவங்க அதை ஏற்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தி வந்து இந்த நியாய யாத்திரால போகும்போது ஜனங்களோட அவர் கலந்து 2 போறதெல்லாம் அவங்களால சகிக்கவே முடியவில்லை. ஏனென்றால் அதற்கு நேர் எதிரான ஒருத்தர் பிரதமராக இருக்கிறார். அவருடைய 10 லட்சம் கோட்டிலிருந்து ஆரம்பிச்சு பல கோடி ரூபாய் கை கடிகாரங்கள்ல இருந்து பல லட்சம் ரூபாய் காளான்கள்ல இருந்து இந்தியா அந்த கதைகளை பார்த்து கொண்டேதான் இருக்கிறார். அவருடைய காருடைய விலை என்ன, கண்ணாடியுடைய விலை என்ன, தொப்பியினுடைய விலை என்ன, அவர் பையில வைக்கிற கர்ச்சீஃபோட விலை என்னன்னு எல்லா விலையும் இன்னைக்கு சோசியல் மீடியால வந்து தாறுமாறாக ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்ப இவ்வளவு எனக்கு இன்றைய தேதியில உண்மையிலேயே ஒரு 50-60 நாடுகள்ல மன்னர்கள் இருக்காங்க. புருனையில தொடங்கி, அமீரகத்தில் தொடங்கி, சவுதியில தொடங்கி, இந்த மன்னர்கள் கூட இவ்வளவு சொகுசா வாழ்றாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. அந்த அளவுக்கு நம்முடைய மன்னர் என்பவர் ஜனங்களின் பணத்தில் ஒரு ஜனநாயகத்தில் நம்மலாம் கட்டக்கூடிய நம்ம வயிறெறிஞ்சு கட்டக்கூடிய GSTயும் வயிறெறிஞ்சு போடக்கூடிய பெட்ரோல் வரியும் தான் இவைகளாக போய் கொண்டிருக்கிறது. அப்ப அவங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து இந்த தேர்தலே தேவையில்லை என்கிற மனநிலை. நாங்க 400 தாண்டிட்டோம். இப்ப 300க்கு அடங்கி இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல 400 அப்படின்னு சொன்னாங்க. 400க்கு மேல இந்த முறை வெற்றி பெறுவோம்னாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த 300 மார்க்குக்கு வந்துட்டாங்க. பிரசாந்த் கிஷோர் எல்லாம் கூட
இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்ன்றாங்க. நடுவுல பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி எந்த அளவுக்கு வந்து முன்னணியில் இருக்கிறது, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டது. இன்னும் இவர்கள் தரப்பிலிருந்தே பிரதமர் எல்லாம் யாருன்னு வருடத்திற்கு ஒரு பிரதமரை மாற்றுவார்கள் அப்படின்னு இவங்க தரப்புல இருந்தே கருத்தெல்லாம் வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் ஆட்சி அமைக்க போகிறோம் என்ற அளவுக்கு திரும்பவும் பேச தொடங்கிட்டாங்க. இடையில என்ன நடந்தது? வேற ஏதாவது மோசடிகள் நடந்திருக்கா? இல்ல ட்ரெண்ட் மாறுச்சா? நமக்கு அந்த சந்தேகமும் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நிச்சயமாக நாம் வந்து இந்த இந்த தேர்தல் காலத்தை உற்று பார்த்து கொண்டே இருக்கிறோம். தேர்தல் கமிஷன் செயல் இழந்து விட்டது. தேர்தல் கமிஷன் என்பதுதான் நடுநாயகமாக இருந்து இந்த வேலைகளை செய்ய வேண்டியவங்க. அங்க இருக்கக்கூடிய 3 பேரில் அந்த 3 பேர் என்பது ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச போல ஒரு 5 நீதிபதிகள் இருப்பதில் இந்த 3 பேர்ல ஒரு டைவர்சிட்டி இருக்கணும். 3 பேரும் கொத்தடிமைகள் எனில் நீங்க எப்படி அங்க முடிவு இருக்கும்னு நமக்கு தெரியும். அப்ப இந்த முறை அப்படித்தான் ஒரு தேர்வு. 3 பேரும் அவர்களின் கட்டுத்தறியை சேர்ந்தவர்களாக இருக்காங்க. அப்ப அவங்க எதையுமே கண்டுகொள்வதில்லை. அப்ப அடிப்படையில் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. இந்த தேர்தல் நியாயமாக தான் நடைபெற்றிருக்கிறதா என்றால், வட இந்தியா முழுக்க நம்ம பார்க்கிறோம். இவங்க செல்வாக்கு மிகுந்து இருக்கக்கூடிய இடங்கள்ல தேர்தலே நடக்கல. மைய வைக்கிறாங்க, அவங்க ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இத வீடியோ எடுக்குறாங்க. ஒருத்தர் வந்து தானே போய் 8 இடத்துல ஓட்டு போட்டத வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாரு. அப்ப வட இந்தியா முழுக்க இது மாரியான காட்சிகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய இஸ்லாமியர்கள் மிகுதியாக மெஜாரிட்டியாக வசிக்கக்கூடிய பல இடங்கள்ல ஓட்டு எடுப்பே நடக்க விடாமல் வருபவர்களை எல்லாம் திருப்பி அனுப்புறாங்க. அவங்க ஓட்டே போடாமல் கூட்டம் கூட்டமாக திரும்பி போகக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இன்னொரு புறம் பார்க்கிறோம் தமிழ்நாடு உள்ளிட்டு இவங்க ஒரு ஸ்ட்ராங் ரூம் இருக்கு இல்லையா? எங்க போய் இந்த இவிஎம் எல்லாம் வச்சிருக்காங்களோ, அந்த இடங்கள்ல எல்லாம் பவர் சப்ளை இல்ல, பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு எந்த சிசிடிவி கேமராவும் வேலை செய்யல. கேட்டா வெயில் ரொம்ப அடிச்சதுனால சிஸ்டம் பழுதாயிருச்சு என்பதை போன்ற செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு புறம் நம்ம வட இந்தியா முழுக்க பார்க்கிறோம். பெரிய சின்ன சின்ன டெம்போ வேன் நிறைய இவிஎம் மெஷின்களை மரத்துல தொங்க விட்டுருக்கக்கூடிய காட்சிகள் இருந்து. அப்ப இவிஎம் என்பது ஏதோ சீனா உடைய பொருட்கள் விற்கும் இல்லையா, விற்பனை பொருட்கள் தெருவுல போட்டு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இவிஎம் மெஷின்ஸ் உடைந்தும் சிதைந்தும் மக்கள் கைகள்லையும் இருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி அல்ல. அது ஒரு அச்சத்தை தான் தருகிறது. அதனால் நாம் இதை இந்த இந்த தேர்தலை ஒரு ஒரு ஜனநாயகத்தை காக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை காக்கும் தேர்தல் என்று நாம் சொல்லுவோமேயானால் ஓட்டு போட்டதோட நம்ம வேலை முடியல. மாறாக ஜூன் 4ஆம் தேதி அந்த வாக்குகள் எண்ணப்படுகிற நிமிடம் வரை நம்முடைய தேசபக்த செயல் தொடர வேண்டும். இந்த நாட்டை காக்கக்கூடிய செயல் தொடர வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இந்த 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 அரசு அதிகாரிகளை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேர்தல் வாக்குகளை எண்ணக்கூடிய இடத்தில் என்ன வேண்டுமானாலும் நடைபெறலாம். ஏனென்றால் இந்த தேர்தல்ல ரொம்ப ரொம்ப ஒரு 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 சோகமான ரொம்ப அதாவது தரைமட்டமாக நம்பிக்கை இழக்கிற விஷயம் என்னன்னா, 35 பேர் சூரத்துல வந்து அவங்க நாமினேஷன் தாக்கல் பண்ணாங்க. 34 பேரோட நாமினேஷன்கள் தள்ளுபடி செய்துவிட்டு அங்க இருந்த ஒரே பாஜக காரரை எம்பின்னு அறிவிச்சிட்டாங்க. அவர் தான் முதல் எம்பி 2024. அப்ப இவையெல்லாம் எதை நமக்கு இதே மாதிரி அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து அந்த முதல்வர் உள்ளிட்ட 10 பேர் அன்அப்போஸ்ட். ஏன்னா எதிர்த்து யாரும் நின்னா அந்த ஊர்ல உயிரோடு இருக்க முடியாது என்பதுதான் அதோடைய செய்தி. அப்ப இப்படி இன்றைக்கு ஜனநாயகத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா, இருக்கக்கூடிய 11 தொகுதிகளில் யாரும் நிற்க முடியாது அப்படின்றதும், அதே போல் பிரதமரை எதிர்த்து நின்றவர்களையும் பலருடைய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அமித்ஷா தொகுதியிலும் அதேதான் நடந்தது. அப்ப இவையெல்லாம் நமக்கு பெரும் கவலையை அளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. அதனால் அந்த ஜூன் 4 வரை நாம் வந்து விழிப்போடு இருந்து இந்த போராட்ட களம் அது வரைக்கும் இருக்கு. ஜூன் 4 மாலை வரை நாம் விழிப்போடு தான் இருக்க வேண்டும். தேர்தல் முடிவு வரட்டும். அந்த முடிவை நாம் என்னவென்று பார்ப்போம். ஏனென்றால் குதிரை பேரங்கள் வந்து இந்தியாவில் ரொம்ப அரிதாக நடக்கும். சுப்ரீம் கோர்ட் வரை அதை தலையிடும். அதை காய்கறி சந்தையை போல் தினசரி கட்சிகளை உடைப்பதும் எம்எல்ஏக்களை எம்பிக்களை வாங்குவதும் என்று ஒரு இந்த 23ஆம் புலிகேசியினுடைய இந்த அமைச்சரவை இருக்கு அவர்கள் நாட்டையே சின்ன பின்னம் ஆக்கி விட்டார்கள். ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. எதிர்கட்சிகளை எல்லாம் முதுகில் குத்துவதும் முதல்வர்களை கைது செய்வதும், நீங்க இன்னைக்கு கேஜ்ரிவாலுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் உள்ள இருக்கேன், அடுத்து எல்லோருக்கும் இதுதான் காத்திருக்குன்னு அவர் சொல்றாரு. அப்படி இவர்கள் இந்த இந்த இந்தியாவினுடைய பெருநிறுவனங்களை எல்லாம் கையில் வைத்துக் கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய இந்த ஜனநாயக மோசடியை நாம் நிச்சயமாக நாம் அம்பலப்படுத்தித்தான் ஆக வேண்டும். நமக்கு அந்த வேலை இருக்கு என்றுதான் நானும் நினைக்கிறேன்.
நிச்சயமா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா விதமான பலத்தோடும் இன்றைக்கு பாஜக களத்தில் நிற்கிறது. இந்தியா கூட்டணியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிராயுத பணியாக தான் இந்த களத்தில் நிற்கிறார்கள். இல்ல எல்லாரும் நமக்கு தேர்தல் மக்கள் ஆணையத்துக்கு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய பலம் என்பது இந்தியா முழுவதும் கடந்த 4 மாதங்கள்ல நாம் பார்த்த மக்களின் கோபம் இருக்கு இல்லையா? குமுறல் இருக்கு இல்லையா? அது வந்து அது அது வெளிப்பட்டது இந்த தேர்தல்ல. அதுதான் இந்த தேர்தலினுடைய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி. இந்தியா முழுக்க ஜனங்கள் இந்த 10 ஆண்டுகள் பட்ட அவதியை அப்படியே கொட்டுனாங்க. இந்த கோபம் தான் மிகப்பெரிய பலம். இந்த மிகப்பெரிய கோபத்துக்கு முன்னால் எந்த மன்னரும், எந்த சர்வாதிகாரியும் நீண்ட காலம் நீடிக்க முடியாது. ஒருபோதும் உலக வரலாறே அதுதான். சர்வாதிகாரிகள் எப்படி வீழ்ந்திருக்கிறார்கள் எனக்கு நமக்கு தெரியும். இதைப்போல் 10 பங்கு பவர்ஃபுல்லான ஆட்கள் எல்லாம் என்ன நிகழ்ந்திருக்கிறது. ஹிட்லர் எப்படி தற்கொலை செய்து இறந்தார் என்று நமக்கு தெரியும். நீங்க முசோலினியிலிருந்து நம்ம அது பெரிய நெடிய வரலாறு இருக்கு. இந்திரா காந்தி எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க 70கள்ல எப்படி தூக்கி எறியப்பட்டாங்க மக்கள் எல்லாம். அப்ப மக்கள் ஒருபோதும் இந்த இந்த கயமைகளை சகித்துக் கொள்ள மாட்டார்கள். மக்கள் தக்க நேரத்தில் எல்லாவற்றுக்கும் தீர்வை ஏன்னா மக்கள் தான் பவர்ஃபுல். மக்கள் வந்து ஜனநாயகத்தை விட பவர்ஃபுல், சர்வாதிகாரியை விட பவர்ஃபுல். எல்லாத்தையும் விட மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றால், ஹோஸ்னி முபாரக்கை ஒரே நாளில் ஈஜிப்ட்ல இருந்து அவங்க விரட்டினாங்க. 25 ஆண்டு காலம் அங்க ஆட்சி செய்தால் கொல்லப்புறத்துல கிளம்பி ஓடினார். அப்ப நிச்சயமாக ஜனங்களின் மனதில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நெருப்பு எல்லா தீமைகளையும் ஒரு நாள் அழிக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமா இன்னைக்கு நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். மக்கள் சக்தி வந்து எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வந்து உண்மையாக வெளிப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஜூன் 4ஆம் தேதி தெரியும். இருந்தாலும் அந்த ஜூன் 4ஆம் தேதியும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.